சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 30 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்திற்கு பதில் அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் பல வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவனை அழைக்கும் தைரியத்தையும் சுதந்திரத்தையும் நமக்கு தருகின்றது. இவைகள் விலையேற பெற்றவை மற்றும் தைரியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவை. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகவும் அவரை அழைக்கலாம். உதவிக்காக நாம் எந்த மனிதனிடமும் போக வேண்டிய அவசியமில்லை. நமக்கு உதவ தேவன் இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடம் போகும்போது கர்த்தர் நமக்கு உதவுவார் என்பது பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்படியாக மிகப்பெரிய தீர்க்க முடியாத நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய அன்பின் தேவனால் நாம் ஜெபத்தின் மூலம் தீர்க்க முடியும். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி இதே தேவன், அதாவது ஒரு பிரபுவாக மாற்றியவர், நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இத்தகைய நம்பிக்கையே நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பரலோக ராஜாவின் சமூகம் நம்மோடு இருக்கிறது. நமக்கு எது தேவையோ அதை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மை பாதுகாப்பார், நம்மை காப்பாற்றுவார், ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாத்து கொள்வார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து ஆதரிப்பாராக. வசனம் 2. நாம் அவருடைய பரலோக வாசஸ்தலத்திற்கு போகும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். வாசஸ்தலம் என்பது தேவனுடைய வசிப்பிடத்தை குறிக்கிறது. அங்குதான் நம்முடைய பெரிய தேவன் வாசம் செய்து தன்னை வெளிப்படுத்தி நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் ஜெபிக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை மிகவும் உறுதியாக உணரும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சியோன் தேவனுடைய பரலோக வீட்டை பற்றி பேசுகிறது. தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது எல்லாம் சியோனில் அவருடைய மகிமைக்காகவே. அதனால்தான் நாம் தேவனுடைய வீட்டிற்கு வருவது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பலர் தேவனுடைய வீட்டில் விருந்துண்டு தேவையற்ற காரியங்களை பேசவே வருகிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து மகிழ்கின்றோம், மேலும் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். முடிந்தவரை நாம் அவருடைய பங்கை ஒழுங்காகவும் மகிழ்ச்சியாகவும் அவருக்கு கொடுக்க வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் நாம் தேவனுடைய வீட்டிற்கு வர வேண்டும். நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. வசனம் 3. இந்த காரியங்கள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பரிபூர்ண கிரியை குறித்து பேசுகின்றது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 5 காணிக்கைகளை பார்க்கின்றோம். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி மற்றும் குற்ற நிவாரண பலி. இந்த காணிக்கைகள் அனைத்தும் தேவன் நமக்கு அளித்த பரிபூர்ணமான ரட்சிப்பை காட்டுகின்றது. தகன பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வாழ்க்கையை பற்றி பேசுகின்றது. அவர் நமக்காக முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தார். இவைகள் நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றது. நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தையும் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே நிறைவேற்றிவிட்டார். அதனால் நாம் அவரிடம் சுதந்திரமாக செல்லலாம். அவர் நம்முடைய கடன் முழுவதையும் அடைத்து விட்டார். அவர் நம் பொருட்டு பிதாவின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார். பாவ நிவாரண பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் தம்மீது ஏற்றுக்கொண்டதை பற்றி பேசுகின்றது. சமாதான பலி அவர் தன்னைத்தான் பலியிட்டு தேவனோடு எவ்வாறு சமாதானம் செய்தார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இப்போது நாம் மிகவும் சுதந்திரமாகவும் அவரது பிரசன்னத்துக்குள்ளாக போக முடியும். இதே போல போஜன பலியானது நமது ஆவிக்குரிய பசியை திருப்திப்படுத்தவும் மேலும் அவரது பரிபூர்ண ஜீவனை பற்றியும் பேசுகின்றது. விசுவாசத்தினாலே இந்த காணிக்கையில் அனைத்தின் மூலமாகவும் தேவனை தாராளமாக கூப்பிடவும் அவரை நோக்கி ஜெபம் செய்யவும் நமக்கு உரிமை இருக்கிறது. நாம் அவரிடம் போகலாம் என்பது நம்முடைய நீதியின் நிமித்தமாக அல்ல, மாறாக தேவ நீதியின் நிமித்தமே. அவருக்கு கொடுக்க நம்மிடம் எதுவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்தோடு நம்மை அடையாளப்படுத்துவதன் மூலம் நாம் தேவனோடு இருக்க முடியும்.
அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தமாக நமக்கு பதிலாக அன்போடு முழு மன விருப்பத்தோடு மரித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நம்மை அவர் நீதிமானாக்கினார்.